குருகுலம் கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். பிள்ளைகளே, இன்றைய வகுப்பில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு தேர்ச்சி தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் பிள்ளைகளே, தரம் 13 இரண்டாவது தேர்ச்சியாகிய அது மொத்த பாடத்திட்டத்தின் 12ஆம் தேர்ச்சியாகிய வரையறுத்த கம்பெனி கணக்கீடு எனும் தேர்ச்சி தொடர்பான மீட்டல் பகுதிகளை நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், பரீட்சையை பொறுத்தவரையிலே இந்த தேர்ச்சி 12 கம்பெனி கணக்கீடு தொடர்பான விடயங்கள் பகுதி 1 பொறுத்தவரையிலும் பகுதி 2 பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான விடயங்கள். உங்களுக்கு தெரியும், பகுதி 2 முதலாவது கட்டாய வினா வரையறுத்த கம்பெனி கணக்கீட்டினுடைய நிதி கூற்றுக்கள் சம்பந்தமானது. பகுதி 1 இந்த நிதி கூற்றுகள் தொடர்பான விடயங்களும் அதைவிட இதனுடைய ஆரம்ப சட்ட பின்னணிகள் மற்றும் பங்கு வழங்கல் தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு வினாவப்பட முடியும். எனவே பகுதி 1 பகுதி 2 இரண்டு வினாப்பத்திரங்களுக்கும் விடையளிக்கக்கூடிய முறையில் அடிப்படையிலிருந்து நாங்கள் சில மீட்டல்களை செய்து கொள்ளலாம் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது விடயத்துக்கு வருகின்ற பொழுது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி என்பதன் வரைவிலக்கணம். சாதாரணமாக நாங்கள் கம்பெனி என குறிப்பிடுவமாக இருந்தாலும் உண்மையில் அதனுடைய பூரணமான பெயர் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, இன்கோர்பரேட்டட் கம்பெனி என்பதாக இருக்கும். எனவே பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த கம்பெனி என்கின்ற வணிக அமைப்பு இங்கிலாந்தில் இந்த பிரித்தானியர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் இது அறிமுகப்படுத்தப்பட்ட வணிக அமைப்பாக இருக்கின்றது. அவை இலங்கையில் ஆரம்ப காலங்களில் இங்கிலாந்து கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனிகள் 1982ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் அறிமுகத்தின் மூலம் அது இலங்கைக்கு உரித்தான கம்பெனி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படக்கூடிய வாய்ப்பினை கொண்டிருந்தது. ஏறத்தாழ 25 வருடங்கள். பின்னர் 2007ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டம் என்கிற இலங்கை குறித்தான 2வது கம்பெனி சட்டம் அப்போதிருந்த அரசினால் கொண்டு வரப்பட்ட போது அன்றிலிருந்து அந்த புதிய கம்பெனி சட்டத்தின் கீழ் சில பல விடயங்களை மாற்றங்களை உள்ளடக்கி இந்த கம்பெனி தொடர்பான விடயங்கள் நடைமுறையில் இருந்து வருகின்றன. எனவே தற்பொழுது நாங்கள் கம்பெனி தொடர்பான சட்ட பின்னணிகளை ஆராய்கின்ற போதும் சரி, அல்லது கம்பெனிக்குரிய கணக்கீட்டு விடயங்களை ஆராய்கின்ற போதும் சரி, முக்கியமாக 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். அவ்வகையில் பிள்ளைகளே, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி என்பதனுடைய வரைவிலக்கணம் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சட்ட ரீதியான ஏதேனும் தொழிலை அல்லது செயற்பாட்டை கொண்டு நடாத்துவதற்கு அல்லது பொறுப்பேற்பதற்காக அல்லது வேறு ஏதேனும் செயல்களுக்காக உருவாக்கப்படுகின்ற அமைப்பு 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ்
பதிவு செய்யப்படின் அது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியாக கருதி கொள்ளப்படும். எனவே இந்த வரைவிலக்கணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கிய மாற்றமாக நாங்கள் கருதக்கூடிய விடயம்பிள்ளைகள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி என்பது லாப நோக்கமுள்ள வணிக செயற்பாடுகளுக்காகத்தான் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இல்லை. அப்போ தற்போதுள்ள இந்த கம்பெனி சட்டத்தின்படி லாப நோக்குள்ள செயற்பாடுகள், லாப நோக்கமற்ற செயற்பாடுகள், பொதுநல செயற்பாடுகள், வேறு எந்த செயல்களுக்காக வேணும் நாங்கள் ஒரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியை உருவாக்கி கொள்ள முடியும். எனவே நாங்கள் கம்பெனி சட்டம் இலகுபடுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை இந்த வரைவிலக்கணத்தின் ஊடாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது உங்களுக்கு பகுதி ஒன்றிலும் கூட வரக்கூடிய ஒரு வினா, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளினுடைய வகைகள். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கேள்வியை பிள்ளைகள் நீங்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 2007 ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின்படி கம்பெனிகளினுடைய வகைகள் என்ன என வினாவப்படுகின்ற பொழுது இந்த 3 விதமான கம்பெனிகளை பற்றி மட்டும்தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும், அல்லது இந்த 3 கம்பெனிகளை கொண்ட விடையை பல்தேர்வு வினாவாக இருந்தால் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். வரையறுக்கப்படாத கம்பெனிகள், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். 2007 ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின்படி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளை நாங்கள் வகைப்படுத்துகின்ற பொழுது இந்த 3 விதமாக நாங்கள் வகைப்படுத்தி கொள்கிறோம். வரையறுக்கப்படாத கம்பெனிகள் என்பது நட்டப்பொறுப்பு வரையறுக்கப்படாத கம்பெனிகள். வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கம்பெனியினுடைய நட்டப்பொறுப்பு அவற்றினுடைய பங்கு மூலதன அளவிற்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற கம்பெனிகளை அது குறிக்கும். உத்தரவாதத்தால் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்பது இது சாதாரண வணிக நோக்கங்களுக்காக இவ்வாறான கம்பெனியை உருவாக்க முடியாது. சில விசேட நோக்கங்களுக்காக அல்லது விசேட தேவைகளுக்காக உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் உருவாக்கப்பட முடியும். நடைமுறையில் கம்பெனிகளை நாங்கள் வகைப்படுத்துகின்ற பொழுது சாதாரணமாக எங்களுடைய வெவ்வேறு தேவைகள் கருதி கம்பெனிகளை நாங்கள் வேறுபட்ட வகைகளில் நாங்கள் வகைப்படுத்தி கொள்ள கூடியதாக இருப்பினும் உண்மையில் புதிய கம்பெனி சட்டத்தின் கீழ் கம்பெனிகள் இந்த விதமாக 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். அந்த வகையில் கம்பெனிகளில் மிக முக்கியமான இன்னொரு விடயமாக இருப்பது பங்கு என்கிற விடயம், ஷேர் என்று நாங்கள் சொல்வோம். அப்போ இதிலே பிள்ளைகள் இது வணிக கல்வி பாடம் அல்ல. கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளுடைய முழு சட்ட பின்னணிகளையும் அல்லது முழு கோட்பாட்டு விடயங்களையும் நாங்கள் அலசி ஆராய்வதற்கு இது வணிக கல்வி பாடம் அல்ல. அப்போ நாங்கள் கணக்கீட்டு பாடம் தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். அப்போ எனவே கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளினுடைய கணக்குகள் அல்லது நிதி கூற்றுகள் தொடர்பாக கம்பெனி சட்டத்திலே எங்களுக்கு முக்கியம் பெறுகின்ற சில கோட்பாட்டு விடயங்கள் அல்லது சட்ட பின்னணிகளை மாத்திரம் நாங்கள் இங்கே கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம். அவ்வகையில் பங்குகள், ஷேர்ஸ் என்று சொல்வோம். அப்போ பிள்ளைகள் நீங்கள் தனி வியாபாரம் பங்குடைமைகளை பற்றி கற்றிருக்கின்றீர்கள். தனி வியாபாரமோ அல்லது பங்குடைமைகளில் பங்கு என்கிற ஒரு விடயம் இருக்கவில்லை. ஆனால் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளில் பங்கு என்கிற விடயம் முக்கியப்படுகிறது. எனவே பிள்ளைகளின் மனதில் கேள்வி ஒன்று எழக்கூடும், கம்பெனி அமைப்புகளிலே பங்குகள் என்ற விடயம் ஏன் முக்கியம் பெறுகிறது
அதன் பிரதான காரணமாக அமைவது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளை பொறுத்தவரையில் ஒப்பீட்டு ரீதியாக அவற்றினுடைய மூலதனம் பெருந்தொகையானது. அந்த பெருந்தொகை மூலதனத்தை இலகுவாக பல பேரிடமிருந்து திரட்டி கொள்வதற்காக கம்பெனியினுடைய மொத்த மூலதனம் சிறிய பங்குகளாக்கப்பட்டு அந்த பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் பேரளவு மூலதனம் இங்கே திரட்டி கொள்ளப்படும். எனவே கம்பெனியினுடைய மொத்த மூலதனம் சிறிய பங்குகளாக பிரிக்கப்படுவதன் நோக்கம் அந்த கம்பெனியினுடைய பாரிய மூலதனத்தை இலகுவாக பலதரப்பினர்களிடமிருந்தும் திரட்டி கொள்வதற்கு. எனவே பிள்ளைகள், முதலாவது இங்கே எங்களுக்கு விளங்க வேண்டும் பங்கு என்பது என்ன என்கிற விடயம். பங்கு என்பதை நாங்கள் ஒரு அறிமுக விளக்கத்திற்காக ஒரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியினுடைய மொத்த மூலதனத்தின் மிகச்சிறிய அலகு என நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். மீண்டும் சொல்கிறேன் பிள்ளைகள், கம்பெனி ஒன்றினுடைய மொத்த மூலதனத்தின் மிகச்சிறிய அலகு பங்கு என நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். எனினும் 2007 ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனிகள் சட்டத்தின் பாருங்கள் 49ஆம் பிரிவிற்கமைய கம்பெனிகளினுடைய பங்குகள் தொடர்பாக பின்வரும் முக்கியமான பண்புகள் அங்கே சுட்டி காட்டப்படுகின்றன, குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே முதலாவது விடையை பாருங்கள். கம்பெனியின் பங்கு என்பது அது ஒரு அசைவுள்ள ஆதனமாதல் வேண்டும். கம்பெனி சட்டத்தின் 49ஆம் பிரிவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பங்கு என்பது அசைவுள்ள ஆதனமாதல் வேண்டும். இந்த சொல்லை நீங்கள் இங்கே மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே பங்குகள் என்பது அசைவுள்ள ஆதனமாதல் வேண்டும். இரண்டாவது பாருங்கள் பிள்ளைகள், கம்பெனியினுடைய அமைப்பக விதிகளுக்கமைய ஒரு கம்பெனியிலான பங்கு அதனை வைத்திருப்பவர்களுக்கு பின்வருவனவற்றை அளிக்க வேண்டும். சுருக்கமாக நாங்கள் குறிப்பிட்டால், முதலாவது பண்பு பங்கு என்பது ஒரு அசைவுள்ள ஆதனம், மூவபிள் அசெட் என குறிப்பிடுவோம். இரண்டாவது பண்பு அங்கே குறிப்பிடப்படுகின்றது, பங்கு என்பது பின்வரும் பண்புகளை அல்லது உரிமைகளை கொண்டிருக்க வேண்டும். முதலாவது பாருங்கள், அதனுடைய சுருக்கத்தை நான் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு பங்குக்கு ஒரு வாக்குரிமை காணப்படும். ஒரு பங்குக்கு ஒரு வாக்குரிமை காணப்படும். இரண்டாவது, கம்பெனியினுடைய செலுத்தப்பட்ட பங்கு லாபங்களில் அல்லது கம்பெனியினுடைய பங்கு லாபங்களில் சம பங்குக்கான உரிமை, அது பங்கு லாபங்கள் பங்குதாரர்களுக்கிடையில் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்பதாகும். மூன்றாவது, ஒரு கம்பெனியை கலைக்கின்ற பொழுது அதனுடைய பொறுப்புகள் தீர்க்கப்பட்டு மேன்மிகை சொத்துக்கள் மிகையான சொத்துக்கள் காணப்படுமாக இருந்தால் கலைப்பின் போது அவற்றில் பங்குதாரர்களுக்கு சம உரிமை காணப்படும். எனவே பிள்ளைகள், இந்த விடயத்தை நாங்கள் இன்னும் சுருக்கமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்போ கம்பெனி சட்டம் என்ன சொல்கின்றது? பங்குகளை வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு பங்குக்கு ஒரு வாக்குரிமை, பங்கு லாபங்களில் சம பங்கு, கலைப்பின் போது மிகை சொத்துகளில் சம பங்கு காணப்படுதல். தொடர்ந்து நாங்கள் அதனுடைய அடுத்த பண்பை பார்க்கின்ற பொழுது, ஒரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி பல வகை பங்குகளை வழங்க முடியும். ஒரு கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி பல வகை பங்குகளை வழங்க முடியும். ஆனால் பிள்ளைகள் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், அவை சாதாரண பங்குகள் என்றோ அல்லது முன்னுரிமை பங்குகள் என்றோ இங்கே நேரடியாக குறிப்பிடவில்லை. ஒரு கம்பெனியால் வழங்கப்படக்கூடிய பங்குகள் சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகள் என புதிய கம்பெனி சட்டத்தில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. கம்பெனி சட்டத்தில்
வழங்கக்கூடிய வித்தியாசமான பங்குகள் இவையென இவ்வாறுதான் குறிப்பிடப்படுகின்றது. ஒன்று, மீட்கப்படக்கூடிய பங்குகள். மீட்கப்படக்கூடிய பங்குகள் விநியோகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற பங்குகள், விசேட அல்லது வரையறுக்கப்பட்ட அல்லது நிபந்தனையுடனான வாக்களிப்பு உரிமைகளை கொண்ட பங்குகள் அல்லது வாக்குரிமையற்ற பங்குகள் என்கிற இவ்வாறான பண்புகளை கொண்ட பங்குகள் வழங்கப்பட முடியும். அது சுருக்கமாக நாங்கள் குறிப்பிடுவோமாக இருந்தால், மீட்கத்தக்க பங்குகள், மீட்கத்தகாத பங்குகள், வாக்குரிமை கொண்ட பங்குகள், வாக்குரிமையற்ற பங்குகள் என பல்வேறு வகைப்பட்ட பங்குகளை கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் வழங்கிக் கொள்ள முடியும். மேலும் பாருங்கள், 2007ஆம் ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தின்படி பங்குகளுக்கு நிலையான பணப்பெறுமதி அல்லது நிலையான முகப்பெறுமதி ஒன்று காணப்படுவதில்லை என்று சொல்கிறோம். முந்தைய கம்பெனி சட்டங்களில் பங்குகளுக்கு நிலையான முகப்பெறுமதி அல்லது பேரளவு பெறுமதி ஒன்று இருந்தது. ஆனால் 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றம் என்னவாக இருக்கும் என்றால், கம்பெனியினுடைய பங்குகளுக்கு நிலையான முகப்பெறுமதி அல்லது பேரளவு பெறுமதி ஏதும் கிடையாது. எனவே இந்த புதிய கம்பெனி சட்டத்தின்படி பங்கு வட்டம், பங்கு கழிவு போன்றன இல்லை என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எனவே தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு போகின்ற பொழுது பாருங்கள், புதிய கம்பெனி சட்டத்தின்படி 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின்படி பங்குகளை ஒருவர் இன்னொருவருக்கு கைமாற்றம் செய்ய முடியும். சாதாரணமாக பங்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் தனது பங்குகளை இன்னொருவருக்கு கைமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது பங்குக்கான உரிமைகளை மீண்டும் ஒரு முறை நான் சுருக்கமாக இங்கே பட்டியலிட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு வாக்கு காணப்படும். பங்கு லாபத்தில் சமபங்கு காணப்படும். கலைப்பின் போது மிகச் சொத்தில் சமபங்கு காணப்படும் என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு போகின்ற பொழுது பங்கு வழங்கல் கணக்கீடு. எங்களோட பாடத்திட்டத்தில் கம்பெனி கணக்கீடு தொடர்பாக முதலில் நாங்கள் கற்க வேண்டிய விடயம் பங்கு வழங்கல், ஷேர் இஷ்யூஸ். இந்த பங்கு வழங்கலை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்னாக சில விடயங்களை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். என்னவாக இருக்கும் என்றால், பங்குகளின் மீது அறவிடுகின்ற பணப்பெறுமதி அல்லது பங்குகளுக்கான விற்பனை விலை என்பதை பங்கு பிரதி பயன் என நாங்கள் குறிப்பிடுவோம். கன்சிடரேஷன் ஆஃப் ஷேர் என்று நாங்கள் சொல்வது. பங்குகளுக்கான விற்பனை விலை, அதில் ஒரு பங்கின் மீது அறவிடப்படுகிற பணம் பங்கினுடைய பிரதிபயன் என குறிப்பிடப்படும். அந்த பிரதிபயன் தற்போதுள்ள நடைமுறையின்படி பிரதிபயன் முழுவதுமே பங்குகளினுடைய விண்ணப்பத்தில் பெற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கும் இல்லையா. அது பங்குகளுக்கான பெறுமதி பகுதி பகுதியாக பெறப்படுகிற நடைமுறை இலங்கையில் காணப்படவில்லை. எனவே பங்குகளுக்குரிய முழு பெறுமதியும் விண்ணப்பத்தின் மீது பெற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு பங்குகளை பொதுமக்களுக்கு அல்லது வேறு நிறுவனங்களுக்கு பகிரங்கமாக விற்பனை செய்யக்கூடிய கம்பெனியாக வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள் காணப்படும். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள் மாத்திரம்தான் பொது பங்கு வழங்கலை பொதுமக்களுக்கு அல்லது வேறு நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதற்காக அந்த பொது கம்பெனிகள் முன்விவரணம் என்கிற ஒரு
பத்திரத்தை வெளியீடு செய்யும் அல்லது பத்திரிகை மூலமாக அதை விளம்பரப்படுத்தும். எனவே பிள்ளைகளே, பங்குகளினுடைய முழு பெறுமதியையும் அது பங்கினுடைய பிரதிபயன் முழுவதையும் மனுவின் மீதே பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கம்பெனி செய்ய வேண்டிய இரட்டை பதிவு காசு கணக்கு அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு இங்கே விளங்க வேண்டும் பிள்ளைகள். நீங்கள் காசு கணக்கென குறிப்பிட முடியும் அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கென குறிப்பிட முடியும். காசு கணக்கு அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பங்கு வழங்கல் கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதேபோல் சில வேளைகளில் பங்குகளுக்கான விண்ணப்பங்கள் அதிகமாக கிடைக்குமாக இருந்தால் அந்த மேலதிக மனுப்பணம் கம்பெனியினால் திருப்பி செலுத்தப்படும். முழு பெறுமதியும் விண்ணப்பங்களின் மீது பெற்றுக்கொள்வதனால் மேலதிக விண்ணப்பங்கள் பெறப்படுகின்ற பொழுது அந்த மேலதிக விண்ணப்ப பணம் பங்கு அந்த விண்ணப்பித்தவர்களுக்கு மீளச் செலுத்தப்படும். அவ்வாறு அதனை மீளச் செலுத்துகின்ற பொழுது பங்கு வழங்கல் கணக்கு வரவு காசு கணக்கு அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். பிள்ளைகளே, நிராகரிக்கப்பட்ட மனுப்பணம் என்பது மேலதிகமாக பெறப்பட்ட மனுப்பணம் கம்பெனியினால் விண்ணப்பதாரர்களுக்கு மீளச் செலுத்தப்படும். அவ்வாறு மேலதிக மனுப்பணத்தை மீளச் செலுத்துகின்ற பொழுது பங்கு வழங்கல் கணக்கு வரவு காசு கணக்கு அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என நாங்கள் பதிவு செய்ய முடியும். தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும். அவ்வாறு பங்குகளை ஒதுக்குகின்ற பொழுது பங்கு வழங்கல் கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிடுவோம். இந்த இடத்தில் உங்களுக்கு விளங்க வேண்டும் பிள்ளைகள், 2007ஆம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின் பிற்பாடு நாங்கள் கணக்கு வைக்கின்ற பொழுது பங்குகள் மூலமான தொகைகளை கூறப்பட்ட மூலதன கணக்கில் பதிவு செய்வோம். எனவே பங்குகளை ஒதுக்குகின்ற போது பங்குகளினுடைய அந்த பிரதி பயனுக்கு பங்கு வழங்கல் கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு என பதிவு செய்யப்படும். எனவே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பங்கு வழங்கல் தொடர்பான அடிப்படை விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விண்ணப்ப பணம் பெறப்படும். அது காசு அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பங்கு வழங்கல் கணக்கு செலவு. மேலதிக மனுப்பணத்தை திருப்பி செலுத்துகின்ற பொழுது பங்கு வழங்கல் கணக்கு வரவு காசு அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பங்குகளை ஒதுக்குகின்ற பொழுது பங்கு வழங்கல் கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இப்பொழுது இந்த பதிவுகளை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் உதாரணம் ஒன்றை பார்த்து கொள்ள முடியும். வரையறுத்த பிரியம் கம்பெனி 60,000 சாதாரண பங்குகளை 10 ரூபாப்படி வழங்குவதற்கு முன்விவரணம் வெளியிட்டது. கம்பெனி முழு பிரதி பயனையும் விண்ணப்பத்திலிருந்து அறவிடுவதாக குறிப்பிட்டிருந்தது. எனவே பிள்ளைகள் கிரகித்துக் கொள்ளுங்கள். 60,000 சாதாரண பங்குகளை வழங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு பங்கினுடைய பிரதி பயன் 10 ரூபாவாக இருக்கும். இதற்காக கம்பெனி முன்விவரணத்தை வெளியிடுகின்றது. முழு பிரதி பயனும் விண்ணப்பத்தில் பெற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த வகையில் கம்பெனிக்கு 68,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. கம்பெனி
வழங்க எதிர்பார்த்த பங்குகள் 60,000 பங்குகள். ஆனால் கம்பெனிக்கு கிடைப்பது 68,000 விண்ணப்பங்கள். அதிக விண்ணப்பங்கள் கம்பெனிக்கு கிடைக்க பெற்றுள்ளது. மேலதிகமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. மிகையான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஏனைய விண்ணப்பங்களுக்கு பங்குகளை ஒதுக்கியதுடன் நிராகரிக்கப்பட்ட மனுப்பணம் விண்ணப்பதாரருக்கு மீள செலுத்தப்பட்டது. எனவே வேண்டப்படுவது காசு உட்பட கம்பெனியினுடைய பொது நாட்குறிப்பு பதிவுகளை தருமாறு கேட்கிறார்கள். காசு விடயங்கள் உட்பட பொது நாட்குறிப்பு பதிவின் விடயங்களை கேட்கப்படுகின்றது. எனவே பிள்ளைகள் பாருங்கள், இப்பொழுது நாங்கள் இந்த விடையை பார்த்து கொள்வோம். அப்போ இந்த விடைகள் இங்கே குறிப்பிட்டிருப்பது போல இவை ஆயிரங்களில் சுருக்கி தரப்படுகின்றன. தொகைகள் ஆயிரங்களில் சுருக்கி தரப்படுகின்றன. எனவே இங்கே 10 ரூபாப்படி 68,000 விண்ணப்பங்களுக்கு பணம் பெறப்படுகின்றது. பிரதி பயன் 10 ரூபா. 68,000 விண்ணப்பங்களுக்கு பணம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. எனவே 6,80,000 ரூபா. அதை 1000 சுருக்குகின்ற பொழுது 680 என வரும். எனவே காசு கணக்கு வரவு 680, பங்கு வழங்கல் கணக்கு செலவு 680. இங்கே நாங்கள் விளம்பலை எழுதி கொள்ள வேண்டியிருக்கும். 10 ரூபாப்படி 68,000 விண்ணப்பங்களில் பெற்ற காசு. எனவே பிள்ளைகள் இங்கே வழங்க தீர்மானித்த பங்குகள் 60,000. எனவே கிடைக்க பெற்ற மிகை விண்ணப்பங்கள் 8,000. அப்போ மிகை விண்ணப்பங்கள் 8,000க்கும் 10 ரூபாப்படி நாங்கள் பணம் மீளச் செலுத்த வேண்டும் ரூபா 80,000. எனவே ரூபா 80,000 சுருக்குகின்ற பொழுது 80. அது பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவாக இருக்கும். நிராகரிக்கின்ற தொகை 80. அது பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு என்பதாக இருக்கும். தொடர்ந்து அவை இங்கே ஒதுக்கப்படுகின்ற பங்குகள் 60,000 பங்குகளாக இருக்கும். 60,000 பங்குகளை ஒதுக்குகின்ற போது 10 ரூபாப்படி முதலாக்க வேண்டிய தொகை 6 லட்சம். எனவே அதை 1000 சுருக்குகின்ற பொழுது ரூபா 600. அது பங்கு வழங்கல் கணக்கு வரவும் கூறப்பட்ட மூலன கணக்கு செலவென்பதாக இருக்கும். எனவே இங்கே 3 விடயங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். கிடைத்த மொத்த விண்ணப்ப பணம், மிகை விண்ணப்ப பணத்தை மீளச் செலுத்துவது, 60,000 பங்குகளை ஒதுக்கீடு செய்வது. தொடர்ந்தும் பிள்ளைகள் இன்னொரு சற்று விரிவான உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், வரையறுத்த ராம் கம்பெனி 2020ஆம் ஆண்டில் பின்வரும் பங்கு வழங்கல்களை செய்திருந்தது. இதிலே திகதிகள் தரப்பட்டிருப்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜனவரி 30. இங்கே ஒரு பங்கினுடைய பிரதி பயன் 20 ரூபா. 60,000 பங்குகளை வழங்க முன்விவரணம் வெளியிடுகிறோம். பிப்ரவரி 28 70,000 விண்ணப்பங்கள் கம்பெனிக்கு கிடைக்கப்பெறுகிறது. மார்ச் 31 மிகை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. எனவே அதே திகதியில் ஏனைய விண்ணப்பங்களுக்கு பங்குகள் ஒதுக்கப்படுகின்றன. அப்போ பிள்ளைகள் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜனவரி 30
ரூபா படி 60,000 சாதாரண பங்குகளை வழங்க தீர்மானிக்கிறோம். கம்பெனிக்கு பிப்ரவரி 28 70,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அது அதிக விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மார்ச் 31 மிகை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு பங்குகள் ஒதுக்கிடப்பட்டன. தொடர்ந்து இன்னொரு விடயம் எங்களுக்கு தரப்படுகின்றது. மே 20 ரூபா படி 25,000 பங்குகளை வழங்கி காணி கட்டிட தொகுதியொன்றை கொள்வனவு செய்ய இந்த கம்பெனி தீர்மானித்திருக்கிறது. 30 ரூபா படி 25,000 பங்குகளை வழங்கி காணி கட்டிட தொகுதியொன்றை கொள்வனவு செய்ய கம்பெனி தீர்மானித்திருக்கிறது. எனவே முதல் பங்கு வழங்கல் பொது பங்கு வழங்கலாக இருக்கும் காசுக்கு இரண்டாவது பங்கு வழங்கல் காணி கட்டிடம் என்ற ஒரு ஆதனத்தை, ஒரு நடைமுறையல்லா சொத்தை வாங்குவதற்காக பங்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 15 40 ரூபா படி 15,000 பங்குகள் உரிமை வழங்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டு பணம் பெறப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடயம் உரிமை பங்கு வழங்கலாக இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், உரிமை பங்குகள் அல்லது உரித்து பங்குகள் என்பது ஒரு கம்பெனி மேலதிக மூலதன தேவைக்கு சாதாரண பங்குகளை வழங்க முற்படுகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கின்ற சாதாரண பங்குகள் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கின்ற அல்லது முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு விடயம்தான் உரிமை பங்கு வழங்கல் அல்லது உரித்து வழங்கல் என நாங்கள் குறிப்பிடுவோம். அது உங்களுக்கு தெரியும், புதிய சாதாரண பங்குகளை வெளிநபர்களுக்கு நாங்கள் வழங்கினால் தற்போதுள்ள சாதாரண பங்குதாரர்களின் வாக்குரிமை பலம், அவர்களின் நிர்வாக பலம் குறைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. எனவே மேலதிக மூலதனத்தை திரட்ட புதிய சாதாரண பங்குகளை கம்பெனி வழங்க தீர்மானிக்கின்ற பொழுது அந்த பங்குகளை வாங்குவதற்கு ஏற்கனவே இருக்கின்ற பங்குதாரருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் அந்த பங்குகள் காசை பெற்றுக்கொண்டு வழங்கப்படும். அது உரிமை வழங்கல் அல்லது உரித்து வழங்கல், ரைட் இஷ்யூ என நாங்கள் குறிப்பிடுவோம். எனவே இங்கே வேண்டுவது காசு உட்பட பொது நாட்குறிப்பு பதிவுகள். காசு உட்பட பொது நாட்குறிப்பு பதிவுகள் சாதாரண பங்கொன்றின் சராசரி பெறுமதி. இதுவும் புதிய கம்பெனி சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம், பங்கினுடைய சராசரி பெறுமதியை காண்பது. எனவே முதலில் நாங்கள் பொது நாட்குறிப்பு பதிவுகளை பார்க்க முடியும். பிள்ளைகள் கவனித்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், திகதி தந்தபடியால் அந்த திகதியை குறிப்பிட்டு நாட்குறிப்பு பதிவுகளை நீங்கள் எழுதுவது பொருத்தமாக இருக்கும். திகதி தரப்படையில்லை என்றால் பிரச்சனை இல்லை. திகதி தரப்பட்டிருக்குமாக இருந்தால் பிள்ளைகள் நீங்கள் திகதியை குறிப்பிட்டு பொது நாட்குறிப்பு பதிவுகளை எழுதுவது பொருத்தமாக இருக்கும். எனவே பிப்ரவரி 28 கிடைக்க பெற்றிருக்கிற விண்ணப்பம் 20 ரூபா படி 70,000 பங்குகளுக்குரியது. எனவே 70,000 என்பது 70 என நாங்கள் கொள்வோம், 1000 சுருக்கி. அவை 20ஆல் பெருக்குகின்ற போது பெறப்படுகின்ற தொகை 1400 இருக்கும். இதெல்லாம் ஆயிரங்களில் சுருக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 1400 இருக்கும். காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது காசு கணக்கு என நாங்கள் குறிப்பிட முடியும். பிறகு பாருங்கள் பிள்ளைகள், மார்ச் 31
மிகை மனுப்பணம் திருப்பிச் செலுத்தப்படுகின்றது. மேலதிக மனுப்பணம் திருப்பிச் செலுத்தப்படுகின்றது. அது 20 ரூபாப்படி 10,000 விண்ணப்பங்களுக்குரிய பணம் திருப்பிச் செலுத்தப்படும். எனவே 10,000 என்பது 10, 20ஆல் பெருக்குகின்ற பொழுது 200. அது பங்கு வழங்கல் கணக்கு வரவு காசு கணக்கு செலவென்பதாக அமையும். பங்கு வழங்கல் வரவும் காசு கணக்கு செலவு. எனவே இங்கே 20 ரூபாப்படி தீர்மானிக்கப்பட்ட 60,000 பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்படும். கம்பெனி விரும்பியவாறு 20 ரூபாப்படி 60,000 பங்குகளை நாங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியும். 12 லட்சம். அதை 1000-இல் சுருக்குகின்ற பொழுது 1200. அது பங்கு வழங்கல் கணக்கு வரவும் கூறப்பட்ட மூலன கணக்கு செலவென்பதாக இருக்கும். பங்கு வழங்கலுக்கு வரவு கூறப்பட்ட மூலனம் செலவென்பதாக அமையும். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு செல்கின்ற பொழுது மே 20ஆம் தேதி காணி கட்டிடம் வாங்குவதற்கு பங்குகளை வழங்கி இருக்கிறோம். வாங்கே பாருங்கள் பிள்ளைகள், 30 ரூபா பிரதிபயன் வழங்குகிற பங்கு 25,000. 25,000 என்றா 25, 30ஆல் பெருக்குகின்ற போது 750 காணி கட்டிட கொள்வனவுக்கு. எனவே காணி கட்டிட கணக்கு வரவும் கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்கு செலவென்பதாக இருக்கும். காணி கட்டிடம் வாங்க சாதாரண பங்கை நாங்கள் வழங்குவோமாக இருந்தால் காணி கட்டிட கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவென்பதாக இருக்கும். தொடர்ந்து அக்டோபர் 15இல் உரிமை பங்கு வழங்கலை நாங்கள் செய்கின்ற பொழுது இதிலே பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இதிலே கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் ஒன்று இருக்கிறது. பாருங்கள், அக்டோபர் 15இல் உரிமை பங்கு வழங்கல் பணம் பெறப்பட்டு பங்கு ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே இங்கு கிடைக்கின்ற பணம் 40 ரூபாப்படி 15,000 பங்குகளுக்கு. எனவே 15,000 என்றா 15, 40ஆல் பெருக்குகின்ற போது தொகை 600 என வரும். அது காசு கணக்கு வரவும் கூறப்பட்ட மூலதனம் செலவென நேர பதிய முடியும். இங்க குறித்த ஒரே தேதியிலேயே உரிமை பங்கு வழங்கலுக்குரிய பணம் கிடைக்க பெற்றிருப்பதால் அதனை காசு கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதனம் செலவென குறிப்பிட முடியும். ஆனால் சில வேளைகளில் பிள்ளைகள் இந்த உரிமை பங்குகளுக்குரிய பணம் பெறப்பட்ட தேதி ஒன்றாகவும் அந்த பங்குகள் ஒதுக்கப்படுகின்ற தேதி இன்னொன்றாகவும் இருக்குமா இருந்தால் இவை நாங்கள் வேறு விதமாக அது விரிவான முறையில் அவற்றை நாங்கள் பதிய வேண்டிய தேவை ஒன்று ஏற்படலாம். அப்படி ஒவ்வொரு தேதிகளில் ஏற்படுமாக இருந்தால் பாருங்கள் பிள்ளைகள், இந்த விடயத்தை நாங்கள் உரிமை பங்கு வழங்கல் கணக்கினூடாக பதிய வேண்டி இருக்கும். அவ்வாறு உரிமை பங்கு வழங்கலினூடாக பதிவதாக இருந்தால் நாங்கள் காசு கணக்கு வரவு உரிமை பங்கு வழங்கல் கணக்கு செலவென குறிப்பிடுவோம். அப்புறம் இன்னொரு தேதியில் அது ஒதுக்கப்படுமாக இருந்தால் உரிமை பங்கு வழங்கல் கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிட வேண்டி வரும். எனவே பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கும். இங்கே இந்த பதிவுக்கும் இந்த பதிவுக்கும் இடையில் விளைவுகளில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆகையால் இறுதியில் விளைவு காசு கணக்கிலும் கூறப்பட்ட மூலதன கணக்கிலும் மட்டும்தான் ஏற்படுவதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பிள்ளைகள் நீங்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும்.
பங்கினுடைய சராசரி பெறுமதி என வினாவப்பட்டது. இங்கே பங்கின் சராசரி பெறுமதி வினாவப்படுவதற்குரிய இன்னொரு காரணம் என்னென்று சொன்னால், பங்குகளுக்கு நிலையான பெறுமதி என ஒன்று இல்லை என நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே நிலையான பெறுமதி ஒன்று இல்லாதபடியால் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கம்பெனிகள் வெவ்வேறு பிரதி பயனுக்கு பங்குகளை வழங்க முடியும். எனவே பங்குகளுக்குரிய சராசரி பெறுமதியை காண வேண்டிய ஒரு தேவை சாதாரண பங்குகள் தொடர்பில் கம்பெனிக்கு ஏற்பட முடியும். எனவே பிள்ளைகள், இங்கே பாருங்கள், பங்கின் சராசரி பெறுமதியை நாங்கள் காண்பதற்கு கூறப்பட்ட மூலதன கணக்கு மீதியை சாதாரண பங்குகளின் எண்ணிக்கையால் நாங்கள் பிரிக்க வேண்டி வரும். அப்போ இங்கே பிள்ளைகள், பங்கின் சராசரி பெறுமதி என்பது இங்கே அது நிறையிட்ட சராசரியாகத்தான் உண்மையில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், சராசரிகளில் எளிய சராசரி, நிறையிட்ட சராசரி என இரண்டு சராசரிகள் இருக்கின்றன. எனவே இங்கே பங்கின் சராசரி பெறுமதி என்பது உண்மையில் நிறையிட்ட சராசரியாக இருக்கும். அப்போ பங்கின் சராசரி பெறுமதியை நாங்கள் காண வேணுமாக இருந்தால், குறித்த தியதியில் உள்ள கூறப்பட்ட மூலதன கணக்கு மீதியை சாதாரண பங்குகளின் எண்ணிக்கையால் பிரிக்க வேண்டி வரும். எனவே அந்த தொகைகளை நாங்கள் 1000 சுருக்கிய பெறுமதிகளில் எடுக்கின்ற பொழுது, பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் முன்னோக்கி செல்வமாக இருந்தால் இங்கே பாருங்கள், முதலில் பங்கு வழங்குகிற பொழுது முதலாவது பொது பங்கு வழங்கலில் கூறப்பட்ட மூலதன கணக்கில் இடம்பெற்ற தொகை ரூபாய் 1200. தொடர்ந்து காணி கட்டிடத்துக்கு பங்கு வழங்குகிற பொழுது கூறப்பட்ட மூலதனத்தில் எடுக்கப்பட்ட தொகை 750 இருக்கும். மீண்டும் உரிமை பங்கு வழங்கலில் கூறப்பட்ட மூலதனத்தில் நாங்கள் எடுப்பது 600 இருக்கும். அப்ப இந்த மூன்றையும் நாங்கள் கூட்டுகின்ற பொழுது 1200, 750, 600 கூட்டுகின்ற பொழுது 2550 என வரும். பங்குகளின் எண்ணிக்கையை நாங்கள் எடுக்கின்ற பொழுது பங்குகளின் எண்ணிக்கை இங்கே முதல் பொது பங்கு வழங்கலில் 60000, காணி கட்டிடத்துக்கு 25000, எனவே 85000, உரிமை பங்கு வழங்கல் 15000, 1,00,000 பங்குகள். அதை 1000 சுருக்குகின்ற பொழுது 100 என வரும். 1000 சுருக்கினால் 100 என வரும். இங்கே மேலே நீங்கள் 2550 சுருக்கிய 1000 சுருக்கிய பெறுமதியை எடுத்தால் பங்குகளின் எண்ணிக்கையையும் சுருக்கிய பெறுமதியில் போட வேண்டும். அல்லது நீங்கள் மேலே 25,50,000 கீழே 1,00,000 என உண்மை பெறுமதியில் குறிப்பிட முடியும். எனவே இதை சுருக்குகின்ற பொழுது அங்கே சராசரி பெறுமதி 25 ரூபாய் 50% என அந்த விடை அமையும். இங்கே 3 தரம் பங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் தடவை 20 படி, அடுத்த தடவை 30 படி, அடுத்த தடவை 40 படி. ஆனால் நிறையிட்ட சராசரி பெறுமதியை பார்க்கின்ற பொழுது ஒரு பங்கினுடைய சராசரி பெறுமதி 25 ரூபாய் 50% என்பதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லுகின்ற பொழுது, வரையறுக்கப்பட்ட சுலோச்சனா கம்பெனி 2020 60 ரூபாய் பெறுமதியான பங்குகளின் தொகுதியொன்றினை ஒரே தடவையில் பணம் பெறும் வகையில் வழங்கியது. பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், ஒரு பங்கின் பிரதி பயன் 60 ஒரே தடவையில் பணம் விண்ணப்பத்தில் பெற்றுக்கொள்ளப்படும். தொடர்ந்து நாங்கள் தகவல்களை பார்க்கின்ற பொழுது, இது எங்களுடைய ஆசிரிய வழிகாட்டியில் தரம் 13க்குரிய ஆசிரிய வழிகாட்டியில்
உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கின்றது. எனவே இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வோம், பங்கின் பிரதி பயன் 60 ரூபாவாக இருக்கும். இங்கே பாருங்கள், பங்குகளை வழங்குவதற்குரிய சில நிபந்தனைகள் இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், விண்ணப்பித்த பங்குகளின் எண்ணிக்கை, ஒவ்வொருவரும் விண்ணப்பித்த பங்குகளினுடைய எண்ணிக்கை, பழைய பங்குதாரர் 50,000, ஊழியர் 2 லட்சம், உள்நாட்டு வணிகர்களும் ஏனையவர்களும் 3 லட்சம். எனவே பிள்ளைகள் பாருங்கள், இந்த கம்பெனி பங்குகளை ஒதுக்குகின்ற போது வெவ்வேறு சாராருக்கு பங்குகளை வேறு வேறு அடிப்படைகளில் ஒதுக்கீடு செய்ய தீர்மானித்திருக்கின்றது. இங்கே விண்ணப்பித்த பங்குகளின் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கின்றது, அது விண்ணப்பங்களின் எண்ணிக்கை. இங்கே ஒதுக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை, இங்கே அதனுடைய ஒதுக்கல் விகிதம். விண்ணப்பங்கள், ஒதுக்கிய பங்குகளின் எண்ணிக்கை, ஒதுக்கீட்டு விகிதம். அப்போ இதிலே பாருங்கள் பிள்ளைகள், விண்ணப்பங்கள் 50,000, இங்கே ஒதுக்கப்பட்ட விகிதம் 1க்கு 1. எனவே ஒதுக்கிய பங்குகளின் எண்ணிக்கை இதுவும் 50,000 இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விளங்குகிறது. என்றால் ஒதுக்கீட்டு விகிதம் 1க்கு 1. எனவே விண்ணப்பங்கள் 50,000 இருந்தால் ஒதுக்கப்பட்ட பங்குகளும் 50,000 இருக்கும். இங்கே பிள்ளைகள் ஒதுக்கல் விகிதம் 2க்கு 1 இருக்கிறது. அது விண்ணப்பங்கள் 2 இருந்தால் ஒதுக்கப்படுகிற பங்குகள் 1 இருக்கும். எனவே இங்கே விண்ணப்பங்கள் 2 லட்சமாக இருக்கின்ற போது ஒதுக்கப்பட்ட பங்குகள் 1 லட்சமாக இருக்கும், 2க்கு 1. எனவே 2 லட்சத்துக்கு ஒதுக்கிய பங்குகள் 1 லட்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள், விண்ணப்பங்கள் 3 லட்சம், ஒதுக்கப்பட்ட பங்குகள் 1 லட்சம். எனவே இங்கே ஒதுக்கீட்டு விகிதம் 3க்கு 1 இருக்கும். 3 லட்சம் 1 லட்சம், வீதாசாரம் 3க்கு 1 இருக்கும். இங்கே 5க்கு 1, ஒதுக்கீட்டு விகிதம் 5க்கு 1. எனவே வெளிநாட்டவர் 50,000 விண்ணப்பித்தால் நாங்கள் 10,000 பங்குகளை ஒதுக்கியிருப்போம். எனவே பிள்ளைகளை பாருங்கள், மொத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விண்ணப்பங்களின் மொத்தம் அப்போ 50,000 கூட்ட 2,50,000, 5,50,000 கூட்டுகிற பொழுது மொத்த விண்ணப்பங்கள் 6 லட்சமாக இருக்கும். இவற்றை கூட்டுகிற பொழுது 6 லட்சமாக இருக்கும். ஒதுக்கப்பட்ட பங்குகள் 50,000 கூட்ட 1,50,000, 2,50,000, 2,60,000 இருக்கும். எனவே ஒதுக்கல் விகிதம் நீங்கள் இங்கே பார்த்து கொள்ள முடியும். ஒதுக்கல் விகிதம் இங்கே 60க்கு 26 இருக்கும், அல்லது நாங்கள் 30க்கு 13 என குறிப்பிட முடியும். இந்த ரேஷியோவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுது பாருங்கள், விண்ணப்பத்துடன் கிடைத்த மொத்த பணத்தொகையை பதிவதற்குரிய நாட்குறிப்பு. எனவே எல்லோரிடம் இருந்து கிடைத்த மொத்த விண்ணப்பங்கள் 6 லட்சம். அதை 1000 சுருக்கினால் 600. அதை நாங்கள் பெருக்க வேண்டும் 60ஆல். 60ஆல் நாங்கள் பெருக்க வேண்டும். எனவே சுருக்கிய பெறுமதியில் 36,000 என அந்த விடயம் பெறும். 1000 சுருக்கிய பெறுமதியில் 36,000. எனவே என்ன செய்வீங்கள், காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வைப்பீங்கள் 36,000. பங்கு வழங்கல் கணக்கு நீங்கள் செலவு வைப்பீர்கள் 36,000 இருக்கும். அதற்குரிய விளம்பலை நீங்கள் அங்கே எழுதி கொள்வீர்கள். 60 படி 6 லட்சம் விண்ணப்பங்கள் மீது பெற்ற
மனுப்பணம் என எழுதிக் கொள்வீர்கள். அடுத்தது பாருங்கள், இங்கே திருப்பி அனுப்பப்பட்ட பணத்தினை பதிவு செய்வதற்குரிய நாட்குறிப்பு. திருப்பி அனுப்பப்பட்ட பணம் பாருங்கள், இங்கே நாங்கள் மீண்டும் முன்னோக்கி சென்றால் எல்லோரிடமிருந்து கிடைத்த மொத்த விண்ணப்பங்கள் 6 லட்சமாக இருக்கிறது. எல்லோரிடமிருந்து பெற்ற மொத்த விண்ணப்பங்கள். ஆனால் எல்லாருக்குமாக நாங்கள் ஒதுக்கப்பட்ட பங்குகள் 2,60,000. எனவே மிகை விண்ணப்பங்கள் 3,40,000. மிகை விண்ணப்பங்கள் 3,40,000 இருக்குமா இருந்தால் 340 என நாங்கள் கருத முடியும். 340 என நாங்கள் கருத முடியும். அதை பிரதி பயன் 60ஆல் நாங்கள் பெருக்குகின்ற பொழுது 20,400 என வரும். எனவே அதை நாங்கள் திருப்பி செலுத்துகின்ற பொழுது என்ன செய்வீங்கள் பிள்ளைகள்? பங்கு வழங்கல் கணக்கு வரவு 20,400, காசு கணக்கு செலவு 20,400 என்பதாக அமையும். கிடைத்த பணம் 6 லட்சம் விண்ணப்பங்களுக்கு கிடைத்தது. திருப்பி நாங்கள் செலுத்துகிறோம் 3,40,000 விண்ணப்பங்களின் பணம். எனவே இங்கு 60 படி 3,40,000 விண்ணப்பங்களின் பணம் மீளச் செலுத்தியதாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மூலதனமாக்கலுக்குரிய நாட்குறிப்பு. எனவே பிள்ளைகள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒதுக்கப்பட்ட பங்குகள் 2,60,000. மொத்தமாக ஒதுக்கியது 2,60,000. எனவே பாருங்கள், 2,60,000 என்பது 1000 சுருக்கினால் 260. பிரதி பயன் 60ஆல் நாங்கள் பெருக்குகின்ற பொழுது 36, 15,600 என்பதாக இருக்கும். சரியா? அதை என்ன செய்வீர்கள்? பங்கு வழங்கல் கணக்கு 15,600 வரவு வைப்பீங்கள். கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு நீங்கள் 15,600 இங்கே செலவு வைப்பீர்கள். 15,600 நீங்கள் செலவு வைப்பீர்கள். அடுத்தது பாருங்கள், ஊழியரான சப்ரானுக்கு கிடைத்த பங்குகள் ஒதுக்கிய பங்குகள் 5,000. எனவே அவர் விண்ணப்பத்தோடு அனுப்பியது எவ்வளவு? ஊழியரான சப்ரானுக்கு கிடைத்த பங்குகள். எனவே நாங்கள் மீண்டும் பழைய விடயத்துக்கு வருகிற பொழுது ஊழியர்களுக்குரிய விகிதாசாரம் 2:1 இருக்கிறது. ஊழியற்ற விகிதாசாரம் 2:1. எனவே பிள்ளைகள் பாருங்கள், இங்கே இவருக்கு கிடைத்த பங்குகள் 5,000. இவருக்கு 2:1 விகிதாசாரம். இவருக்கு கிடைத்த பங்குகள் 5,000 பங்குகள். எனவே இவர்களுக்கு அனுப்பி வைத்த விண்ணப்பங்கள் 10,000 விண்ணப்பங்களாக இருக்கும். ஊழியர்களுக்கு 2:1 என்ற அடிப்படை. இவர் பெற்றுக்கொண்ட பங்குகள் 5,000 இருந்தால் விண்ணப்பங்கள் 2 மடங்கு 10,000 இருக்கும். 10,000 என்பது 10. பிரதி பயன் 60ஆல் பெருக்குகின்ற போது 600 அவர் எங்களுக்கு அனுப்பியிருப்பார். அவர் ரூபாய் 600 என்பது 6 லட்சம் ரூபாய் எங்களுக்கு அனுப்பியிருப்பார். சுருக்கிய பெறுமதியில் 600 என்பது உண்மை பெறுமதியில் 6 லட்சமாக இருக்கும். இறுதி விடை, உள்நாட்டு வணிகர் விண்ணப்பித்த பங்குகள் 3,000 இருந்தால் அவருக்கு எவ்வளவு பணம் திருப்பி கொடுத்திருப்போம்? எனவே மீண்டும் நாங்கள் சென்று பார்க்கின்ற போது உள்நாட்டு வணிகர்
அவேந்த விகிதம் 3:1. உள்நாட்டு வணிகரினுடைய விகிதம் 3:1. எனவே அவர் விண்ணப்பித்தது 3000. அப்ப இது 3:1 இருந்தால், விண்ணப்பித்தது 3000 இருந்தால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பங்கு 1000 இருக்கும். எனவே நிராகரித்த விண்ணப்பம் 2000 இருக்கும். நிராகரித்த விண்ணப்பம் 2000 இருக்கும். எனவே அதை 60 பெருக்குகின்ற பொழுது, 2060 பெருக்குகின்ற போது 1,20,000 அவருக்கு மீளச் செலுத்தப்படும். எனவே பிள்ளைகள், இன்றைய வகுப்பில் நாங்கள் கம்பெனி கணக்கீட்டிற்குரிய ஒரு அறிமுக சட்ட பின்னணிகள் விடயங்களையும், அதனுடன் இணைந்ததாக கம்பெனி ஒன்று, அது பொது கம்பெனி ஒன்று செய்யக்கூடிய பங்கு வழங்கல் விடயங்கள், அவற்றின் இரட்டை பதிவுகள், கணிப்பீட்டு விடயங்களை பற்றி நாங்கள் இங்கு சில விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். எதிர்வரும் வகுப்புகளில் இது தொடர்பான தொடரான விடயங்களை தொடர்ச்சியான முறையில் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அவ்வகையில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறி இன்றைய வகுப்பை இனிதாக நான் பூர்த்தி செய்கின்றேன். நன்றி.